முத்தமிழ் அறக்கட்டளைக்கு தித்திக்கும் தீபாவளி திருவிழாவை விளக்கேற்றி தொடங்கி வைப்பார். பொன்வேல் முருகன் அவர்கள் விளக்கேற்றுவார். திருமதி அன்பரசி காவல் மனிதன் GOP அறக்கட்டளை முகமது முசாபர் கனி அவர்கள் விளக்கேற்றுவார். எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தகுமார் அவர்கள் விளக்கேற்றுவார். திருமதி ரமணி எங்களது அறக்கட்டளையின் தித்திக்கும் தீபாவளி திருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் உயர்திரு மாவட்ட திட்ட மேலாளர் உயர்திரு கார்த்திக் ஆசிரியர் அவர்களையும் உயர்திரு VO ரமேஷ் அவர்களையும் திருமதி கவிதா காவல்துறை அவர்களையும் திருமதி அன்பரசி காவல்துறை அவர்களையும் உயர்திரு மனிதம் GOP அறக்கட்டளை முகமது முசாபர் கனி அவர்களையும் உயர்திரு சாந்தகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் மற்றும் நமது சகோதரிகளையும் மற்றும் பயனாளிகளையும் வருக வருக என நமது முத்தமிழ் அறக்கட்டளை சார்பாக வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். 2021 ஆரம்பிச்சதா சொன்னாங்க. தொடர்ந்து இது நடந்துகிட்டே தான் இருக்கு. தினந்தோறும் உணவு வழங்குறது சாதாரண விஷயம் இல்லை, அப்படித்தானே? சாதாரண விஷயம் இல்லை. தினந்தோறும் கொடுக்குறாங்க, நிறைய சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்னை பொறுத்தவரை நான் படித்த காலங்களிலே அந்த படித்த புத்தகத்தில் மணிமேகலை அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். கையில் ஒரு அமுதசுரபி அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்களா, அதை ஆதிரை அப்படின்றவங்க உணவிட்ட சொல்கிறாங்க. அது அல்ல குறையாமல் வந்து கொண்டே இருந்தது அப்படின்ற செய்தியை புத்தகத்தில் தான் படிச்சிருக்கோம். ஏன்னா சிலப்பதிகார காலமும் மணிமேகலை இருந்த காலமும் நமக்கு தெரியாத காலம். ஆனால் இப்போ நேரடியாக பார்க்குறோம். அது முத்தமிழ் அறக்கட்டளையுடைய சார்பாக மிகுந்த நன்மை, வாழ்த்துக்களும் கூட. இது மிகவும் ஒரு பொறுப்பான வேலை. வீட்டில் கூட சொல்லுவாங்க, நான் ஜாலியாக சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரமாட்ட, காலையில் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது சொல்லுவேன், சோறு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு. இருங்க கொஞ்சம் லேட்டாகுங்க, கொஞ்சம் இருந்துங்க அப்படின்னா நான் பைக் எடுத்து கிளம்புறதுக்கு ரெடியாகிடுவேன். எங்கே போய் சாப்பிடுவீங்க சொல்லும்போது கண்டிப்பாக இருந்தேன்னு சொல்லுவேன். சபை சோறு போடுறாருல நான் பாட்டில் போய் சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கு அவங்க பதில் சூப்பராக இருக்கும். பர்மனெண்ட்டாக அங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கே வராதிங்க, நானும் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக இங்கேயே சாப்பிட அப்படின்னு இருக்கேன். சோறு போடுவீங்களா? ஆனால் அதுக்கான முயற்சிகள் பலமாக போயிட்டே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பெரிய டீம். அப்புறம் அந்த விருதுகளில் உள்ள அந்த தங்கைகளோட ஃபோட்டோவை பார்த்தேன், சமூக சேவை விருது அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய சேவை செய்திங்க போல இருக்குது. அப்போ எதுவுமே செய்யாமல் வந்து உட்காந்துருக்கிற உரையாக நான் தான் போல இருக்குது. திரு சபரி சாரோட நீண்ட நெடுங்காலமாக பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு மிகவும் நன்றி. நிறையா திறன் ஏற்கனவே ஒரு தரம் திருமதி பாக்கியலட்சுமி மேடமோட தயவில் ஒரு தையல் கிளாஸ் நடந்ததுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தையல் கற்றுக்கிட்டாங்க. உண்மையாலுமே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கள் கவலை உணக்கிலே வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்கல்ல, அதில் கைத்தொழிலே அவங்க விடுற மாதிரி தெரியல. ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இன்னும் சிறப்பாக செய்யணும்னு அன்போட வாழ்த்துறேன். அதுக்கு நீங்கள் ஏதாவது செய்வீங்களா சார் அப்படின்னு கேட்டால், வடிவேல் சொன்ன ஒரு படத்தில் சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படுற விவேக் சொன்ன ஒரு வார்த்தை தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வரைக்கும் யாருக்காவது எதுவும் செஞ்சுருக்கியா? இல்லை. இனிமேல் ஏதாவது செய்வியா? இல்லை. அதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். நான் அந்த அளவுக்கு நான் வளர்ந்து வரல. மிகச்சிறிய சேவைகளில் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் என்னை ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த பயன் பெற வந்தவர்கள் அனைவருக்குமே மிகுந்த நன்றி. ஏன்னா பாரபட்சமே பார்க்கறது இல்லை, எல்லாத்துக்குமே உதவி செய்கிறாங்க. என்னுடைய அன்பு ஆசை, இங்கே இருக்கிற அன்பு தங்கைகளும் அந்த முத்தமிழ் அறக்கட்டளையுடைய நிறுவனமான திரு சபரி அவர்களும் நீண்ட நெடுங்காலம்
வாழணும் வளரணும்னு அன்போட வாழ்த்துறேன். அமுதசுரபியில இருந்து நம்ம அந்த பாத்திரத்திலிருந்து கிடைக்கிறது உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கட்டும். அதே போல உங்களுக்கு வழங்குவர்கள் நிறைய வரணும் அப்படின்னு நேரத்தில் வாழ்த்து. எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி நன்றி நன்றி. எனக்கு நல்ல நண்பர். அவர் வந்து இப்போ அந்த சாப்பாடு கொடுக்குற விஷயத்தில் ஒரு நாளுக்கு அவர்கிட்ட கரெக்டான அமௌண்ட் இருந்தால் கொடுத்துருவாரு. சில நாட்களில் அது இருக்காமல் போகுது. சமையலுக்கு ஆளை பிடிச்சி அதை செஞ்சு நம்ம விஷயம் இல்லாதப்போ அவர் என்ன பண்ணாரு, அவராகவே இறங்கிடுவார். சரி நம்ம 3 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு சமையல் உருவாக்குவாங்க. நம்ம கொடுக்க வேண்டியது கடமை செய்யணுங்கிறதுக்காக அதை செஞ்சு செய்வார். அதளவுக்கு அந்த ஈடுபாடு ரொம்ப அதிகமாக உள்ளவர். இப்போ நம்ம ஊர்லேயே இருந்து 4 பேர் இருப்பாங்க, நமக்கே தெரியும்ல. வயசான 4 பேர் இருப்பாங்க. அவங்க ஊர் ரொம்ப ஃபோன் அடிப்பாங்க, சார் அந்த மாதிரி ஊருக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவர் ஸ்லோலி சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. அங்கே வந்துடும் சார், இங்கே இடத்துல சாப்பாடு கொடுப்பாங்க, நம்ம இங்கே சாப்பிட்றதுக்கு வசதியாக இருப்போம், நமக்கு இங்கே வீட்டில் சமைக்கிறதுக்கான ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை தேடி போய் ஒவ்வொரு ஊராக போய் அதெல்லாம் எடுத்து அதை வந்து உள்ள மகளிர் குழு மூலமாக தான் அவர் அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்குலாம் அவங்களுக்கு ஹெல்ப் நல்லதாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இது வந்து மேன்மேலும் தொடரணும். நீங்கள் எல்லாரும் அதன் மூலமாக நல்லபடியாக அவங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு நான் என்னோட அனைவருக்கும் மாலை வணக்கம். திடீர்னு தான் என்னை இன்வைட் பண்ணாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு 5-6 நாள் முன்னாடி சாரை பற்றி கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நிறையா பண்ணுறாரு. காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து மறுபடியும் பண்ணுறாரு அப்படின்னு. வாழ்த்துக்கள். ஃபியூச்சரில் என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். முத்தமிழ் என்ஜிஓ அறக்கட்டளை வந்து தீபாவளிக்கு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் பெண்கள் எல்லாருக்கும் ஒரு நிகழ்ச்சியாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா முதுகுளத்து மாதிரியான ஏரியாவில் பொதுவாக என்ஜிஓ இதெல்லாம் இப்போ நிறையா வேலை இது எல்லாம் கொடுக்குறது பெரும்பாலும் என்ஜிஓ கையில் வந்துருச்சு. என்ஜிஓ தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. போய் ஃபீல்டு ஒர்க்கு பொறுத்தளவுக்கு இப்போ என்ஜிஓ தான் ஃபுல்லாமே கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் பண்ணுறத விட என்ஜிஓ உங்களுக்கு எந்த தகவல் கேட்டாலும் அந்த இந்த ஏரியாவில் போய் சேருது. அதே வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய மாற்றுத்திறனாளி சங்கம் இங்கே முதுகுளத்து உள்ளது. இந்த சங்கத்துக்கு என்ஜிஓலேருந்து நிறையா ஒரு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லா இதையிலையும் ஒரு நிகழ்ச்சி எப்பவும் கிடைக்குதுன்றது ரொம்ப சப்போர்ட்டாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இது மேலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தொடரணும். நிகழ்ச்சி அடுத்தடுத்து நடக்கணும். தேங்க்ஸ். அறக்கட்டளை முகமது முசாபர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய ஏகவல்ல இறைவனின் திருக்கைகளால் ஆரம்பம் செய்கிறேன். நமது தேசம் சுதந்திரம் பெற்று சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாகிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 2 அல்லது 3 தரப்பு மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தவங்க செல்வத்தை சேர்த்து கொண்டே செல்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாமல் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு எந்த ஆதரவும் இல்லாமல் தெருவோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இன்னொரு சாரா அறக்க பறக்க இருக்கிறாங்க நடுத்தர மக்கள். யார்கிட்ட கையேந்தவும் மாட்டாங்க, யாருக்கும் செய்யவும் மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சர்வே சொல்லுது, 40 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பசியால சாகுது. அதே இன்னொரு சர்வே சொல்லுது, இன்னொரு இடங்கள்ல உணவுகள் குப்பைகளாக கொட்டப்படுது. நம்ம எப்படி அந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமது முன்னோர்கள் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னா இங்க கேள்விக்குறிதான். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் சாப்பாடு வழி இல்லாம இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ மக்கள் வசதி வாய்ப்புல இருக்கிறாங்க. இவர்கள்லாம் ஒன்றிணைஞ்சோம் அப்படின்னு சொன்னா பசி இல்லாத தேசத்துல நம்மளால என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். இன்னைக்கு எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. வீட்டுக்கு போறோம், மனைவிட்ட கேட்கிறோம், நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு சட்டி எப்படி தூக்கி போட்டு அடிச்சிருவாரு. 10 நிமிஷம் வரால் என்ன செய்ய முடியாது? பசியை தாங்க முடியாது. உடனே ஹோட்டலுக்கு போயிடுவார். ஆனா அதே எத்தனையோ மக்கள் ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்கு. அவங்கள பத்தி இன்னைக்கு இந்த கவலைப்படக்கூடியவங்க ரொம்ப 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 கம்மி, ரொம்ப கம்மி. இப்ப இந்த மக்கள் மீது யார் கவலைப்படுவார்களோ எனக்கு என்ன கிடைச்சிடும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க இவங்களுக்கு செய்யறதுனால எனக்கு என்ன கிடைச்சிடும்? இந்த அம்மா இருக்கிறாங்க, இவங்க வயிறார என்னை வாழ்த்துவாங்க, தம்பி நீ நல்லா இருப்பாப்பா அப்படின்னு. இந்த வாழ்த்து இருக்குது என்னையும் வாழ வைக்கும், என் பிள்ளைகளையும் வாழ வைக்கும். இதை செய்யக்கூடியவர்கள் இந்த ஒன்றுக்காக தான் செய்யறாங்க. சார் இருக்கிறவங்க இந்த அறக்கட்டளையை ஆரம்பிச்சவர் யார் அப்படின்னா ஒரு ஆசிரியர். எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மாணவி மூலமாக அவர் அறிமுகமானார்.
என்கிட்ட படித்த மாணவி மூலமா. இவரை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். 5 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு இங்கெல்லாம் ஆள் கூட வச்சுக்கிறாரு, வரலாம் சமைக்கிறாரு. அவர் சமைச்சு கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஆசிரியர் பணிக்கு போய் திரும்ப வரா, எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நாங்கள் எப்படி பண்ணோம்னா போடுவோம், அமௌண்ட் வரும், கொடுப்போம், அது வேற. ஆனால் இப்படி மக்கள் முன் வரணும்னு சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம பசியை அறிஞ்சு இருக்கிறோம், நம்ம பசியை விளங்கி இருக்கிறோம். இந்த மக்கள் இன்னொன்று, நம்ம பிள்ளைங்களுக்கு தாய் தகப்போட மகத்துவம் தயவுசெய்து சொல்லிக் கொடுக்கும். நான் நிறைய பேரை நான் பார்க்குறேன், கண்கூட பார்க்குறேன். என்னம்மா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? 2 பொம்பளை பிள்ளை இருக்குங்க, 3 பையன் இருக்கிறான். அவன் வேலையை பார்க்க போயிட்டான், அவன் வேலையை பார்க்க போயிட்டான். நான் என்னுடைய முதல் பேருரையில் சொன்னது, ரயில்களையும் தண்டவாளம் தவிர்க்கக்கூடிய தீவிரவாதிகளை விட மோசமானவன் யார் அப்படின்னு சொன்னா, தன் தாய் தகப்பனை கவனிக்காமல் அனாதையாக ரோட்டில் எவன் விடுறானோ அவன் தான் மோசமானவன். இந்த சூழ்நிலை மாற்றம். இந்தியாவில் இன்னைக்கு அனாதை இல்லங்களும் ஹோம்களும் பெருகிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தாயோடைய மகத்துவம் என்ன இன்னைக்கு தெரியும். ஒரு குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய தாய் அவங்க அனுபவிக்கிற வேதனைய எந்த உலகத்துல யாராலும் சமைக்க முடியாது. ஆனா அந்த தாய் ஒரு குழந்தையோட நிப்பாட்டுறது. இந்த 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 விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு தகப்பன் வெளிநாடு போய் உள்ளுக்குள்ள ஹோட்டல் எங்கேயோ போய் எப்படி கஷ்டப்படுறாங்க விஷயத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சொல்லிக் கொடுக்காத விளைவு தான் இன்னைக்கு இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் உதவி செய்யக்கூடியவங்களோடு இணைந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம் கரம் சேர்க்கணும். சார் சொன்னாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணி நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க, உண்மையிலே பண்றாங்க. ஆனா அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு வரக்கூடிய பணத்தை யார் 1 ரூபாய் சாப்பிடுறாங்களோ அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பு இந்த உலகத்தை சீர்பட்டு சீரழித்து தான் சாவார்கள். ஏழைகளுக்கு வரக்கூடிய பணத்தை யார் முறைகேடாக பயன்படுத்துவாங்க சார்? இது இறைவனுடைய நியதி, இது இறைவனுடைய நியதி, எழுதி வச்சுக்கோங்க. இது நிறைய பணக்கான கோடீஸ்வரன் கோடியோட பணம் வச்சிருக்கான், இனிப்பு சாப்பிட முடியல, ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறான். காரணம் அவன் சம்பாதித்த பணம் தவறானது. இன்னைக்கு எனக்கு குறைந்த வருமானம் தான், நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் பொண்டாடி பிள்ளைல ஹாஸ்பிட்டல் நோய் நொடிக்குன்னு இறைவனுக்கு இது வரைக்கும் நான் கூட்டிட்டு போனல. காரணம் இது போன்ற தாய்மார்களுடைய வாழ்த்து மட்டும்தான். அதுபோல் வாழ்த்துக்களை அனைவரும் பெற்று இந்த ஏழை நமக்கு உதவி செய்ய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஏகவல்ல இறைவன் தந்த அருள்புரி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மதுரவள்ளி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நமக்கு வந்து இந்த முத்தமிழ் அறக்கட்டளை பற்றி நம்ம போன வருஷமே, அதான் ஃபர்ஸ்ட் வருஷம் நம்மளுக்கு இதில் மகளிர் கலந்துக்கிட்டது. அப்போ இதை பற்றி தம்பியை பற்றி சொல்ல வேண்டியது தான். யாருக்குமே இந்த உலகத்தில் இப்படி ஒரு மனிதாபிமான ஒரு ஆணை பார்க்கவே முடியாது. ஏன்னா திருமணம் ஆகாம நம்ம இந்த சேவையை கடைசி வரை பண்ணணுன்ற ஒரு திறமை யாருக்கும் இந்த மனசு வராது. ஆனா அந்த தம்பி காலையில எந்திரிச்சு சமைச்சு எங்களையெல்லாம் மகளிர்களை கண்டுபிடிச்சு ஒரு ஊராட்சிக்கு சென்று டெய்லி காலையில யாருமே நம்ம பெண்கள் கூட அப்படி பண்ண முடியாது. ஆனா அந்த தம்பி நீண்ட ஆயுளோட இருக்கணும். இந்த தித்திக்கும் தீபாவளி, முத்தமிழ் அறக்கட்டளை தித்திக்கும் தீபாவளி நம்ம வருஷம் நம்ம மட்டும் பண்றதில்ல, மற்றவர்கள்ட்டையும் நம்ம இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி பண்ண போறோம், இது சிறப்பா பண்ணணும். ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவு. ஏன்னா தானத்தில் யாருமே வகிரி பசி இருக்கக்கூடாது. தானத்திலே சிறந்தது அன்னதானம் தான். அதனால நம்ம அவங்களுக்கு மதியானம் வர்றாங்க சாப்பிட்றதுக்கு, எங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன நிம்மதியோட அவங்க சாப்பிட்டு வகரார வாழ்த்திட்டு போறாங்க. நம்ம எவ்வளவோ நம்ம செலவு பண்றோம், நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம செலவு பண்றோம். ஆனா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மகிழ்ச்சியா ஒரு சந்தோஷமா ஒரு 500 ரூபாய் ஒரு 200 ரூபாய் அவங்களுக்கு வாழ்த்து கொடுத்தாலும் கூட அது நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகளுக்கும் சாரும். நீங்க இதன் மூலமா இனி ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குறோம் இந்த முத்தமிழ் அறக்கட்டளை சார்பாக. இனிமே இந்த செல்லியம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே நம்மளுக்கு செட்டு போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதனால இங்க வந்திருக்கிற அனைவருமே
ஒரு மனிதாபிமானத்தோட நம்ம செய்யாட்டாலும் நம்மளை விட ஒரு நல்லா இருக்கிறவங்கள்ட்ட ஹெல்ப் பண்ணி ஒரு செட்டு போட்டு அதை கொடுத்து ஒரு நேர சாப்பாடு இல்லாமல் 3 நேர சாப்பாடு நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணும். அதுபோக நம்ம வந்து இந்த ஆதரவற்ற சிறுவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பயிற்சி கொடுத்து அவங்களையும் நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னேற வைக்கணும் அப்படின்றதான் நம்ம முத்தமிழ் அறக்கட்டளையோட நம்ம ஒரு முயற்சியா எடுத்துக்கிறோம். ஆனா வந்து இதை வந்து நம்ம மகளிர்கள் வந்து எல்லாம் கலந்துருக்கோம். ஆனா இதை வந்து சிறப்பா இதோட நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நம்ம வருஷம் தீபாவளிக்கு நம்ம அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும், பொங்கல் விழாவுக்கு நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும். ஆனா நான் வேலை பார்த்துக்கிட்டும் கூட எனக்கு ஒரு நேரம் கூட கிடைக்காது. ஆனாலும் கூட தம்பி வாப்பா நம்ம அந்த ஊருக்கு போவோம்ப்பா, அந்த தலைவரை பார்ப்போம்ப்பா, அவங்கள பார்ப்போம்ப்பா, நான் கூட்டிட்டு ஊரா போய் நான் வந்து தம்பிக்கு நம்ம பண்ணி கொடுத்துறணும், வருஷம் நம்ம பண்றோமே, இதை நம்ம தோல்வி விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு தம்பி ரொம்ப அரும்பாடுபட்டாங்க. அதுபோக எங்க மகளிர்கள் அனைவரும் வந்து அவங்களும் உறுதுணையா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்களும் ஒற்றுமையா இதை வந்து வருடம் நடத்தினோம். ஆனா அனைவரும் சேர்ந்து நம்ம ஒரு இதை மட்டும் செட்டு மட்டும் போட்டு நாம 3 நேரம் சாப்பாடு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய நம்ம வெற்றி நம்மளுக்கு இது வந்து. அதனால நம்ம இதோட விட்டுறக்கூடாது. நம்ம எல்லாரும் முயற்சி எடுத்து நம்ம அனைவரும் இங்க வந்திருக்கிறவங்களுமே கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி எங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு புண்ணியமா இருக்கும். இதை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த முத்தமிழ் அறக்கட்டளைக்கு நன்றி. நான் ஜாகிர் ஹுசேன், என் ஊர் சாலினி பகுதி இருவெளி கமுதி பசுமந்த முத்துராமலிங்க நினைவு கல்லூரியில் அரசு படிச்சுட்டு இருக்கேன். அண்ணன் சபரியனை பற்றி சொன்னா எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அண்ணன் பழக்கம். டெய்லி அவருடைய ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருப்பேன். அதாவது டெய்லி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. டெய்லி காலையில் அவருடைய வேலையை சமைச்சு போட்டு, அதாவது முக்கியமாக சமைச்சு போட்டு அப்புறம் தான் காலேஜுக்கே போவார். எல்லாருமே அதை வந்து நம்ம இப்போ வீட்லேயுமே நம்மளுக்கு சமைக்கும் போது எப்படி ஒரு மாதிரி தோணுமோ அந்த மாதிரிலாம் அண்ணன் சொன்னார். ரொம்ப ஹாப்பி. அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் இந்த சாப்பாடு போட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவும் போது அவர்களுடைய ஒரு சந்தோஷம் வரும் அவருக்கு. அது பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கும். இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் தெய்வங்களே சொல்லலாம். தெய்வங்களுக்கு முன்னாடி நமக்கு வர வைக்க அண்ணனுக்கு நன்றி தெரிவிச்சுருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த முத்தமிழ் அறக்கட்டளை முத்தமிழ் அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதுக்கு முழு காரணம் வந்து இந்த மகளிர் தான். சரிங்களா? இந்த சாப்பாடு கொடுக்குறப்ப நான் எப்படி ஆரம்பிக்க போகிறேன், எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறேன்னு தெரியல. ஒவ்வொரு ஊருக்கும் போய் சாப்பாடு கொடுக்குறப்ப எல்லாரோட கொஸ்டின் இவன் எதுக்கு கொடுக்குறேன், அரசியல் பண்ணுறானா, இவன் சமுதாயம் என்ன, இந்த பேக்ரவுண்டை மட்டுமே விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம மகளிர் அக்கா என்னோட உடம்புறாத சகோதரிகளுக்கெல்லாம் சேர்ந்து நான் செய்ய வேண்டிய வேலையை நான் காலையில் சமைச்சாலும் அதை கொண்டு போய் அந்தந்த மக்கள்கிட்ட கரெக்டான மக்கள்கிட்ட சேர்த்தது வந்து இல்லை நான் என் கூட இருக்கிற பயணிக்கிற உடம்புறாத சகோதரிகளுக்கு அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. நான் என்னதான் சமைச்சாலும் அதை கரெக்டாக அதை கொண்டு போகிறது தான் முக்கியம். அதனால் இந்த அக்காமார்களுக்கு எல்லாம் நன்றி. அதே மாதிரி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற கார்த்தி சார் மற்ற எல்லாருக்குமே மிக மிக நன்றி.